என்ன நம்ம வீட்டுக்கு பழக்கமில்லாத விஷயமாவே நடந்துட்டு இருக்கு? ஏமா, சாப்பிட்றப்போ யாரும் பேசவே கூடாதுன்னு சொல்லுவ. இப்ப இங்க ஒரு பெரிய விவாதமே நடந்துட்டு இருக்கு, நீ பேசாம இருக்க? இதுக்கு மேல யாரும் இத பத்தி பேச வேண்டாம். சாப்பிடுங்க. வசு, உங்க அம்மா பண்ணது தப்புன்னு நாங்க யாரும் சொல்லவே இல்லை. சம்மந்தி குடும்பம் வருத்தப்படும், விசேஷத்தை பெருசா வச்சுக்காதீங்கன்னு முன்கூட்டியே சொன்னோம். சொல்லாம இருந்திருந்தா பரவாயில்ல. சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க பட்டு புடவை தங்கம்னு கொடுத்து மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதனால அதை பத்தி பேசணும், அவ்வளவுதான். சம்மந்தி அம்மா உனக்கு செய்யறது எதையும் நாங்க செய்ய வேண்டான்னு, செய்யறது தப்புன்னு சொல்லவே இல்லை. தயவு செஞ்சு அந்த அர்த்தத்துல எடுத்துக்காத. சாப்பிடு. ஏங்க, நாளைக்கு தாலிக்கு தங்கம் செய்யணும்ல, எல்லாம் ரெடியா இருக்கா? ஏதாவது மறந்துட்டமா? எல்லாம் ரெடியா இருக்குமா. கோவிலுக்கு சொல்லியாச்சு, ஐயருக்கு சொல்லியாச்சு. ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே சாப்பிட்றதுக்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல ஏற்பாடு பண்ணிட்டேன். எல்லாம் ரெடியா இருக்கு. சரிங்க. கொடுங்க. என்னங்க? இல்லம்மா, நம்ம வீட்டுல நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. நாளைக்கு சரஸ்வதி கல்யாணம் ஆகி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனை வருமோன்னு ரொம்ப பயமா இருக்குமா. எதுக்கு பயப்படுறீங்க? அப்படிலாம் நான் விட்டுருவேனா? இன்னைக்கு வசுந்தரா அவன் மனசுல பட்டதை சொன்னா, கார்த்தியும் பேசினான், அவ்வளவுதானே. எந்த காலத்திலயும் இந்த குடும்பம் ஒன்னாதான் இருக்கும், அதுக்கு நான் பொறுப்பு. சரஸ்வதி, எனக்கு எத்த ஆரம்பிப்பீங்கன்னு பார்த்தா இவ்ளோ டல்லா? இல்ல, வீட்ல சின்னதா ஒரு... என்னாச்சு? இல்ல, அது வந்து... இல்லங்க, சொல்லக்கூடாதுன்னு வேணாம், பரவாயில்ல. இல்ல சரஸ்வதி, உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சே ஆகணும். நீ அத்தை எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தீங்கல்ல, அதை பத்தி தான். வசுந்தராவோட அம்மா உங்களை அந்த மாதிரி பேசினது எல்லாருக்குமே கஷ்டமாயிடுச்சு. அதான் பரவாயில்லன்னு அம்மா சொல்லிட்டாங்களே. இந்த விஷயத்தை பத்தி வசுந்தரா பேசுறப்போ அம்மாவை கொஞ்சம் எதிர்த்து பேசிட்டா. ஐயோ, அதுக்கு கார்த்தியும் வசுந்தரா பேசதான் கரெக்டுன்னு வேற சொல்லிட்டான். என்னங்க சொல்றீங்க? நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் யாரும் அம்மா எதிர்த்து பேசினதே இல்லை. ஆமா, ஏற்கனவே நீங்க சொல்லிருக்கீங்க. அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சாரிங்க. எதுக்கு? இல்ல, நாங்க அங்க வந்ததுனால தானே இவ்ளோ பிரச்சனையும் ஆயிருக்கு. லூஸ் மாதிரி வளராத. நீ இந்த வீட்டோட மூத்த மருமக. உனக்கு எல்லா விஷயமும் தெரியணுன்றதுக்காக தான் மறைக்காம ஓப்பனா எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். சரிங்க, எதுவா இருந்தாலும் நான் அதை புரிஞ்சு நடந்துப்பேன். குட். நீ அந்த மாதிரி நடந்துப்பேன்னு நானும் நம்புறேன். என் மேல உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கையா? ஆமா, நீ என்ன நம்புறப்போ நான் உன்னை நம்புறதுல என்ன தப்பு? நான் உங்களை நம்புறேன்னு யார் சொன்னா? நீதான். என்ன சொல்றீங்க? என்ன நீ நம்புறதுனால தானே என் பெட்ரூம் வரைக்கும் நீ வந்த. அது வேற மாதிரி நம்பிக்கை. வேற மாதிரினா? நீங்க ஒரு அப்பாவி, உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற நம்பிக்கை. அடி பாவி, என்ன அவ்வளவு மொக்க நினைச்சிட்டியா? பின்ன எனக்காவது போன்லயாவது ரொமான்டிக்கா பேசிருக்கீங்களா? ரொமான்டிக்கா போன்ல எப்படி பேசுறது? ஏங்க, அப்புறம் உங்களை அப்பாவின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? ஏய், எனக்கு அந்த மாதிரிலாம் பேசி பழக்கம் இல்லப்பா. இதெல்லாம் டியூஷன் வச்சா சொல்லி கொடுப்பாங்க. ஒரு லவ் பண்ற பொண்ணு பார்த்த உடனே ஒரு பையனுக்கு என்னெல்லாம் தோணும்? அவளை உடனே கல்யாணம் பண்ணி நல்லபடியா குடும்பம் நடத்தணும்னு தோணும்.
இப்ப மட்டும் நான் நேர்ல இருந்தேன் அப்படியே தலையில நுங்கு கொட்டிருப்பேன். ஏன் இவ்வளவு கோவப்படுற? பின்ன நம்ம லவ் பண்ற பொண்ணை பார்த்த உடனே உன் கண்ணு அவ்வளோ அழகா இருக்கு, ஒரே பார்வையில உன் கண்ணு அவ்வளோ மொழி பேசுது, உன் கண்ணும் அப்படி இருக்கு. மொத்தத்துல உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. இந்த மாதிரிலாம் பேசினாதானே சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதானே? இப்ப சொல்றேன் கேளு. உன் கண்ணு அழகா இருக்கு, உன் கண்ணு அப்படி இருக்கு. மொத்தத்துல நீ ஒரு தேவதை மாதிரி இருக்க. ஏய், கேட்டுட்டு இருக்கியா? நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன், நீங்க போன் வைங்க. ஏய், என்னாச்சு? பின்ன வர்ணிக்கணும்னு சொன்னா நீங்களா தானே சொல்லணும், அப்பதானே அது நல்லா இருக்கும். நான் சொல்றதே மறுபடியும் சொல்லணும்னா நீங்க என்ன கிளிப்பில்லையா? சரி, இனிமே அந்த மாதிரி பேசறதுலாம் நான் கத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க எப்படி இருங்க. சாச்சா, அப்ப நீ வீட்டுக்கு வந்திருந்தப்ப கூட நீ போட்டிருந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே அப்படியே மனசுக்குள்ள கவிதையா வந்துச்சு. நீங்க கவிதை எழுதுவீங்களா? ஆஹா, அப்படிலாம் இல்ல. என்ன தோணுனப்போ பாதிலே அப்படி நின்றுச்சு. பரவாயில்ல, பாதியாவது சொல்லிருக்கலாம்ல. எனக்கு கோர்வையெல்லாம் வராது, இருந்தாலும் சொல்றேன். நீ போட்டுக்கிட்டு வந்த இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தப்போ அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. உன்னை பார்த்த உடனே அப்படியே உன்னை பூஜை ரூமுக்கு கூட்டிட்டு போய் கொண்டாடணும்னு தோணுச்சு. ஆனா நீங்க எங்க கூட்டிட்டு போனீங்க? பின்ன நம்ம வாழ போற இடத்த நீ பார்க்க வேணாமா என்ன? இருந்தாலும் அன்னைக்கு நீங்க ஒரு ரிஹர்சல் கேட்டப்போ கொடுக்க முடியாம போயிடுச்சுல. ஏய், என்ன சொல்ற? இப்ப நீ கொடுக்க போறியா? ஏய், ஒரு நிமிஷம். என்ன பண்ண போறீங்க? இல்ல, கண்ணத்தை தொடச்சு ரெடி ஆயிட்டேன். ஐயோ அப்பா. ஐயோ, அப்பாவா? நான் அப்புறம் பேசுறேன். இருங்க, நான் சும்மா சொன்னேன். அப்பா, ஒரு நிமிஷம், நான் பயந்தே போயிட்டேன். நிஜமாவே நல்லா இருந்துச்சா? நீதான் கொடுக்கவே இல்லையே. அது இல்லைங்க, நான் போட்டிருந்த ட்ரெஸ். ஓ, அதுவா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா நீங்க போட்டுட்டு இருந்த ட்ரெஸ் சுத்தமாவே நல்லா இல்ல. என்ன சொல்ற? ஆமாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கோயில்ல வச்சிருக்கிற ஃபங்க்ஷனுக்கு நீங்க அப்படியே கெட்டப்பா வரணுங்க. என்ன பண்ணுன்னு சொல்லு, எப்படி அஸ்தரன் பாரு. தாடிய லைட்டா ட்ரிம் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தப்போ ஷர்ட் எல்லாம் டக்கின் பண்ணி பெல்ட் போட்டு நல்லா ஸ்மார்ட்டா வந்தீங்கல்ல, அந்த மாதிரியே வந்துருங்க. ஓ, கவலையை விடு, நீ சொல்ற மாதிரியே வந்துடுறேன். அப்படியே என்ன டிசைன் சொல்லிட்டேன்னா? அது மட்டும் சொல்ல மாட்டேன். என் மனசுக்கு பிடிச்ச ஒரு கலர் டிசைனை நான் நினைச்சிருக்கேன். அதே மாதிரி ஷர்ட்ல நீங்க வரீங்களான்னு பார்க்கலாம். ஏய், ப்ளீஸ் அதை மட்டும் சொல்ல. ஏய், ப்ளீஸ் அதை மட்டும் கேட்காதீங்க. ப்ளீஸ் சரஸ். ஏங்க, நான் உங்களை எப்படி வரணும்னு சொல்லிட்டேன், ஆனா நான் எப்படி வரணும் நீங்க சொல்லவே இல்லையே. நல்ல புடவை கட்டி, தலை நிறைய பூ வச்சு, முக்கா கை ஜாக்கெட் போட்டு, மீடியம் சைஸ்ல பொட்டு வச்சு, எப்பவுமே அழகா சிரிப்பிய, அதே சிரிப்போட வந்தா போதும். ஐயோ ஏங்க, இதுதாங்க ரொமான்ஸ். இத போய் வரலன்னு சொல்றீங்க? இதானா? ரொம்ப ஈஸியா இருக்குது. பரவாயில்ல, நல்லா டெவலப் ஆயிட்டீங்க. இதுக்காகவே உங்களுக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம். நிஜமாவா? பிராமிஸாங்க. அப்ப கொடுப்பியா? கண்ணத்தை தொடச்சிட்டீங்களா? ஏய், இரு ஒரு நிமிஷம். ரெடி, கொடு. என்ன சரஸ்வதி இப்படி பண்ணிட்ட? எனக்கு
பண்ண? என்ன குழி கூடாம பண்ணிட்டியே. நான் என்னங்க பண்ணேன்? என்ன நீ முத்தம் கொடுத்த இடத்த நான் எப்படி கழுவ முடியும்? நீங்க ரொம்ப ரொம்ப தேறிட்டீங்க. அவ்வளவுதாங்க. இப்போ உங்களுக்கும் ரொமான்ஸ்லாம் வருது. இவ்வளோ அழகான பொண்ணை நான் லவ் பண்றப்போ இது கூட பேசலாம் எப்படி? போதும் போதும், இன்னைக்கு இவ்வளவு போதும். ம்? ஆமா, நான் எப்படிலாம் வரணும்னு சொன்னீங்க, ஆனா என்ன கலர் டிசைன் சொல்லவே இல்லையே. ஆ, நானும் மனசுல ஒரு டிசைனை நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த டிசைனை நீ வரியான்னு பாப்போம். எனக்கேவா? யா சரஸ்வதி, ஐயோ அப்பா. நீ சும்மா தானே சொல்ற. நீ கொடுத்ததை நான் திருப்பி கொடுக்க வேண்டாமா? ஏங்க உண்மையில அப்பதாங்க கூப்பிடுறாங்க. நான் அப்புறம் பேசுறேன். ஹேய், ஹலோ சரஸ். என்னடா எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க போல இருக்கு. ஆமாப்பா. ஏன் டாடி, உண்மையை சொல்லுங்க. இவ்வளவு நேரம் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு நாங்க வேலை செய்யறத பார்த்துட்டு கரெக்டா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்து வரீங்க. டேய், என்னென்ன வேலைக்கு பயப்படுறோம்னு நினைச்சியா? இப்ப ஒரு இளவட்ட கல்ல எடுத்து போயிடா, தூக்கி ஒரு சுத்தியா இருக்கிறானா இல்லையான்னு பாருடா. இங்க இளவட்ட கல் இருக்காதுன்ற தைரியத்துல பேசுறீங்களா? என்ன எல்லாரும் நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? மா, இந்த சாரியில் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நிஜமாவா சொல்ற? ம். ஹலோ மம்மி, ஆ? நாங்க என்ன டாடியா ஐஸ் வைக்கிறதுக்கு? டேய், என்ன எதுக்குடா இழுத்து விடுற? அம்மா அளவுக்கு இல்லைனாலும் உங்களுக்கும் வேட்டி சட்டை செமையா இருக்கு. நிஜமாவா? இதான் உங்ககிட்ட பிடிச்சதே. எது சொன்னாலும் நம்பிடுறீங்க. ஏங்க விட்டா அவன் பேசிக்கிட்டே இருப்பான். ராகினி, எங்க வசுவையும் கார்த்தியும் காணோம்? அம்மா தெரியல, ரூம்ல இருப்பாங்கம்மா. சரி, நீ போய் அவங்கள கூட்டிட்டு வா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொங்கல் வைக்கணும்ல. சரிம்மா. அபி, இந்த விறகுலாம் எடுத்து. பேபி, இந்த சாரி எப்படி இருக்கு? நல்லா இல்ல தானே? இல்ல, நல்லா இருக்கு. நிஜமாவா பேபி? எனக்கு பொய்யெல்லாம் சொல்ல தெரியாது. அப்படின்னா நீ இப்படி சொல்லிருக்க மாட்டியே. நல்லா இருக்கிறத வேற எப்படி சொல்லுவாங்க? என் கண்ணத்தை பிடிச்சு கிள்ளி வாவ் சோ கார்ஜியஸ் சோ பிரிட்டி அப்படின்னு சொல்லிருக்கணும்ல. நானும் பொய் சொல்லல பேபி. நீ பொய் சொல்ல மாட்ட, ஆனா உங்க அம்மா பொய் சொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவ. பேபி, இன்னைக்கு பொங்கல், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனாலதான் பழச ஞாபகப்படுத்தாதன்னு சொல்றேன். அண்ணா, ஆ, அம்மா உங்க ரெண்டு பேரையும் கீழே கூப்பிட்டாங்க, வாங்க. ரெடி ஆயிட்டு இருக்கோம், வரோன்னு சொல்ல. இங்க பாரு வசு, யார் முன்னாடி நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நானும் அப்படிதான் பேபி. நீ முகத்தை இப்படி வச்சுட்டு வந்தேன்னா எல்லாரும் என்னதானே தப்பா நினைப்பாங்க. இல்ல பேபி, நான் சந்தோஷமா சிரிச்ச முகத்தோடயே வரேன். வா போலாம். ஏமா, இந்த கார்த்தியும் வசுவும் வரதுக்கு லேட் ஆகுது. அதுக்குள்ள நான் பொங்கல் வச்சு ஒரு ஜோக் சொல்லட்டுமா? வாயால வடை சுடுறது எப்படி? நான் ஒரு ஜோக் சொல்லட்டுமா? இனிமே பொங்கல் திங்கிறதுக்கு கூட நான் வாயை திறக்க மாட்டேன். வடையை பத்தி சொன்னோன்னு டென்ஷன் ஆயிட்டீங்களே டாடி. முதல்ல இவன் கூட வடை சாப்பிடறத நிறுத்தணும். ஆண்டி, வசு, ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. இந்த சாரி உனக்கு ரொம்ப அம்சமா இருக்கு. தேங்க்ஸ் ஆண்டி. ராகினி, உள்ள வசுக்காக நம்ம குடும்ப நகை வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வா. சரிம்மா, எடுத்துட்டு வரேன். ஆண்டி, ஏற்கனவே அம்மா வாங்கி கொடுத்த நகையை நான் போட்டுட்டு இருக்கேனே. அதனால என்னம்மா, இதையும் போட்டுக்கோ அதையும் போட்டுக்கோ. இல்ல ஆண்டி, நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா அம்மா கொடுத்த இந்த ஜுவல்ஸ் நான் போட்டிருக்க மாட்டேன். வசு மேடம் வேணான்னு சொல்றப்ப தான் அளவுக்கு அதிகமா வாங்கிட்டு வருவாங்க. பொண்ணுக்காக அம்மா நகை கொடுக்க கூடாதாண்ணா? மா, அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்கம்மா. உங்க அம்மா உனக்கு ஆசைப்படுற எல்லாத்தையும் செய்யட்டும். இன்னைக்கு இந்த வீட்டு மருமகளா நீ தான் பொங்கல் வைக்க போற. அதனால நம்ம வீட்டு செயினை நீ தான் கழுத்துல போட்டுக்கணும். கொடு. ஆண்டி, ஒரு நிமிஷம்.
இல்ல இந்த வீட்டோட மூத்த மருமக சரஸ்வதி தானே, நியாயமா அவங்க தானே இந்த செயினை போட்டுக்கணும். நீ சொல்றது சரிதாம்மா. ஆனா இப்போ நீ மட்டும்தான் இந்த வீட்டோட மருமக, நீ தான் இதை போட்டுக்கணும். சரஸ்வதி வந்ததுக்கு அப்புறம் அவளுக்குன்னு ஒரு தனி செயின் இருக்கு. இல்ல ஆண்டி, குடும்ப செயினை மூத்த மருமக தான் போட்டுக்கணும். இப்ப நான் இதை போட்டுக்கிறேன் ஆண்டி. ஆனா அவங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லா உரிமையும் அவங்களுக்கு தான். நான் அவங்களுக்கு பின்னால 2வது மருமகளா தான் நிப்பேன். அடி தங்கமே, 2 மருமகளும் எப்படி இருக்கணும்னு நினைச்சேனோ அதே மாதிரி இருக்கீங்க. இது போதுமா? சரி, ஒலை கொதிச்சிருச்சு. உன் கையாலே அரிசி அள்ளி போடுவா. இந்த கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போடு. சரி, ஜாக்கிரதை. போட்டோ எடுறா, எல்லாரும் வர மாதிரி எடுறா. வாங்க பொங்கல் சாப்பிடலாம். சரி ஆண்டி, சரஸ்வதி வீட்டுக்கு வீடியோ கால் பண்ணலாமா? ஆமாம்மா, எனக்கு இது தோணாம போச்சே. தமிழ், சரஸ்வதிக்கு சீக்கிரமா ஒரு வீடியோ கால் பண்ணு. ஏப்பா, என்ன மாமியார் வீட்டுக்கு போய் பொங்கல் சாப்பிட சொன்ன மாதிரி வெக்கப்படுற? போன போட. ஹாய் சரஸ்வதி, ஹாப்பி பொங்கல். தமிழ்ல சொல்லுமா. உங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க் யூ. சம்பந்தி வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். மா, அண்ணா இருக்காரா? அப்பா. சொல்லுமா. பொங்கல் நல்லபடியா பொங்கிருச்சா? ஆமாம்மா, நல்லபடியா கிழக்கு முகமா பார்த்து பொங்கிருக்கு. ஓ, ரொம்ப சந்தோஷம் அண்ணே. இங்கே அப்படிதான் பொங்கிச்சு. பொங்கல் வாழ்த்துக்கள்மா. சரி, ரொம்ப சந்தோஷங்க. சரிம்மா. இந்த பேசு. வாங்க. பொங்கல். மாப்பிள்ளை கிட்ட பேசு. போ போ பேசு போ. பொங்கல் அதுமா உன்னை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீ என்ன கலர் சாரி போட்டிருப்ப? என்ன மாதிரி வளையல் போட்டிருப்ப? என்ன கம்பல் போட்டிருப்ப? மேட்சிங் ப்ளவுஸ் போட்டிருக்கியா? இதெல்லாம் என்னன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ பார்த்துட்டேன். சூப்பர். அவ்வளோ அக்கறை இருந்தா நேரில் வந்து பார்க்க வேண்டியதானே? ஓ, உங்களுக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா? நேரில் வரட்டா? 5 minutes தான். ஐயோ, வேணாம். நான் சும்மா தாங்க சொன்னேன். எல்லாரும் பக்கத்துலயே தான் இருக்காங்க.
சரஸ்வதி வாமா சாமி கும்பிடலாம். அப்பா சாமி கும்பிட கூப்பிடுறாரு, நான் வச்சுட்டுமா? சரி ஓகே, அப்புறம் பேசுறேன். பாய்.